Hi viewers, நாம் இந்த வாரம் சந்திக்க போகும் விருந்தினர் மிகவும் திறமைசாலி. அவர் ஈகோ ஃப்ரெண்ட்லி துணிப்பைகள் செய்கிறார். அதை எல்லோரும் பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் அவர் இந்த துணிகளை வாங்கி பலவிதமான பைகள் செய்கிறார். வாருங்கள், நாம் அவரை சந்திப்போம். அவர்தான் மாலதி சுப்பிரமணியன். நீங்க விதவிதமான துணி பைகள்லாம் தைச்சு வச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி துணிப்பை தைச்சு விற்கணுன்ற ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு தோன்றியது? சின்ன வயசுலேருந்தே ஸ்கூலுக்கு போகிற காலத்துலேருந்தே துணிப்பை தான் யூஸ் பண்ணுறேன். இது ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதில் புக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவேன், லஞ்ச் பாக்ஸு எல்லாம் இந்த துணிப்பையில் தான் இருப்பேன். இந்த கிளாத் பேக் எல்லாரும் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த கிளாத் பேக் பண்ணணும்னு துணி வாங்கி ஸ்டிச் பண்ணி நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் பலவிதமான கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களோட பேக்ஸ் எல்லாமே. நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க? நான் 20 வருஷம் ஆச்சு இந்த பேக் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல டிமாண்ட் இருக்குது, அதனால பல விதமான பேக்ஸ் பண்ணி வித்துன்னு இருக்கேன். பேக்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்ன விதமான பேக்ஸ் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி பர்ஸு பண்ணிட்டு இருக்கேன். பர்ஸு நிறைய வெரைட்டி, ஸ்மால் சைஸு, பிக் சைஸு எல்லாமே இருக்குது. இது மாதிரி குட்டி ஹேண்ட் பேக்ஸு, அது வெரைட்டி ஆஃப் கலர்ஸு. இது பென்சில் பவுச்சு, இது பேங்கிள் பவுச்சு. பேங்கிள்ஸ் போட்டுட்டு இதில் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டுலாம் பேங்கிள் பவுச்சு. இது சாரீ கவர், ஒரு 7-8 சாரீ வைக்கலாம். இதில் நல்லா திக்னஸ் இருக்கும். நல்லா இது வெரைட்டி ஆஃப் கலர்ஸு. இது ஷாப்பிங் பேகு, நல்ல ஷாப்பிங் பேகு. இது கிட்டு பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு எல்லாமே இதில் யூஸ் பண்ணல. பிக் சைஸும் இருக்குது, ஸ்மால் சைஸும் இருக்குது. இது கிட்டு. இது பேங்கிள் பவுச்சு, பேங்கிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். பேங்கிள் பவுச்சு. இது செல்ஃபோன் பவுச்சு. ஒரு பக்கம் செல்ஃபோன் வச்சுக்கலாம், ஒரு பக்கம் பர்ஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃபோன் பவுச்சு. இது கலர்ஸ் வெரைட்டி, ப்ளைனும் இருக்குது, பிரிண்டடும் இருக்குது. இது ஸ்கூட்டி பேக். ஸ்கூட்டியில் போனால் இப்படி கிராஸாக மாட்டிட்டு செல்லு வச்சுக்கலாம், பர்ஸ் வச்சுக்கலாம். இது ஸ்கூட்டி பேக்காக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதில் கலம்காரியில் தைக்கிறேன், அது கலம்காரியும் யூஸ் பண்ணலாம். அதுவும் கலம்காரி பேக்ஸும் இருக்குது. இதுவும் இருக்குது. இது ஸ்மால் கிட்டு, அதே மாதிரி ஸ்மால் கிட்டு. பல விதமான யூஸ்ஃபுல்லான பேக்ஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் இதை எப்படி மார்க்கெட் பண்ணுறீங்க? ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு போவா. ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஆர்டர்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கும். அவாகிட்ட சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவா. அந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் மயிலாப்பூர் ஃபெஸ்டிவலில் ஸ்டால் போடுவேன். வேறு எங்கே ஸ்டால் சொல்கிறாலும் அங்கே போய் ஸ்டால் போடுவேன். நான் பல விதமான பேக்ஸ் பண்ணுறீங்க, ஆனால் எந்த விதமான பேக்ஸ் நல்ல டிமாண்டில் இருக்குது? இது ட்ராவல் பேகு. இது 2 நாளைக்கு 4 நாளைக்கு கூட துணி வச்சு எடுத்துன்னு போகலாம். குழந்தைகளோட துணிமணி வச்சுக்கலாம், பால் பாட்டிலு 2 நாளைக்கு வேணுங்கிறதெல்லாம் இதில் யூஸ் பண்ணலாம். இது ஸ்மால் சைஸு, இது பிக் சைஸு. இது ஒரு வாரத்துக்கு கூட துணிமணி எல்லாம் வச்சு எடுத்துன்னு போகலாம். இது ஃப்ளைட்டுக்கு போனாலும் ஹேண்ட் லக்கேஜாகவும் யூஸ் பண்ணலாம். 6 கிலோ பிடிக்கும். நல்லா ஹேண்ட் லக்கேஜாகவும் ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப டிமாண்டில் இருக்குது. நல்லா இது போகும். இந்த பேக்ஸு ரொம்ப டிமாண்டு, நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் துணி வாங்கி கஸ்டமர்ஸ்க்கு என்ன பிடிக்கிறதோ அந்த மாதிரி பேட்டர்னில் தைச்சு கொடுக்குறீங்க. இதில் நீங்கள் சந்திக்கும் சவால்கள் என்ன? கஸ்டமருக்கு என்ன துணி பிடிக்கிறதோ அதை வாங்கணும். பேட்டர்ன் என்ன சொல்கிறாலோ அதை நல்லா ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் என்னுடைய சவால். நீங்கள் இந்த பிஸ்னஸை 20 வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரி பேக்ஸ் பண்ணி கொடுத்துட்டுருக்கேன். அது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நேயர்களே, நாம் திருமதி மாலதி சுப்பிரமணியன் செய்த பலவிதமான பைகளை எல்லாம் பார்த்தோம். மிகவும் நன்றாக இருந்தது அல்லவா? நாமும் இந்த விதமான பைகளை உபயோகிக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். மேலும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி ஆபீஸ்.